வணக்கம். ஒரு நாட்டின் ஜனநாயகம் என்பது அந்த நாட்டின் மக்களுக்கான பிரதிநிதிகளை மக்களே உண்மையாகவும் நேர்மையான வழியிலும் தேர்ந்தெடுப்பதுதான் அந்த நாட்டின் உண்மையான ஜனநாயகம் என்று சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகம் இன்னைக்கு இங்க இருக்கா அப்படின்னு கேட்டாச்சுன்னா, நம்ம கடந்த சில தேர்தல்கள்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை நடக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு ஜனநாயக படுகொலை அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தி இருப்போம். ஆனா உண்மையான ஜனநாயக படுகொலை என்பது எது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, உண்மையான ஜனநாயக படுகொலை என்பது மக்களை சிந்திக்க விடாமல் செய்வதுதான் உண்மையான ஜனநாயக படுகொலை. அப்படிப்பட்ட ஒரு படுகொலையை தான் திமுக கடந்த சில ஆண்டுகளாக இந்த மண்ணில் நடத்திட்டு இருக்காங்க. ஒரு தேர்தல் என்பது ஒரு மக்களுக்கான மக்கள் பிரதிநிதிகளை மக்களே தேர்ந்தெடுப்பது என்பதை தாண்டி ஒரு தேர்தல் என்பது ஒரு தள்ளுபடி விற்பனையாக மாறிட்டு இருக்கு. எப்படி ஆடி தள்ளுபடி, விழாக்கால தள்ளுபடிகளுக்கு மக்கள் காத்துட்டு இருக்காங்களோ, அதே போலதான் தேர்தல் காலங்களில் கிடைக்கக்கூடிய சலுகைகளுக்காக மக்களை கையேந்த வச்சிருக்கு இந்த மண்ணில் சுயமரியாதையும் சமூக நீதியையும் கொள்கையாக கொண்டு உருவாக்கப்பட்ட திராவிட கட்சிகள். உதாரணமாக ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தொடங்கி இன்று விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக படுகொலையை செய்து கொண்டிருக்கிறது திராவிடம். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடந்தப்போ அங்கு மக்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகளையும் பணத்தையும் பரிசு பொருட்களையும் காரணம் காட்டி அந்த தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையமுடன் சண்டை போட்டது திமுக. சண்டை போட்டது மட்டுமல்லாமல் அந்த தேர்தலை நிறுத்துவதற்கும் முக்கிய காரணமாக இருந்தது திமுக. இதே திமுக இன்று ஆட்சி அதிகாரத்தை தங்கள் கையில் வைத்துக் கொண்டு அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நடந்த 2 இடைத்தேர்தல்களிலும், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி, இப்போ நடக்கக்கூடிய விக்கிரவாண்டி இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி, மாற்று அரசியல் கட்சியினர் வாக்காளர்களையே சந்திக்க முடியாத ஒரு சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறது திமுக. இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக படுகொலை நடந்தும் இந்த மண்ணில் திராவிடத்தை வீழ்த்தியே தீர்வோம் என்று கங்கணம் கட்டி கொண்டு தெரியக்கூடிய பாஜக, மத்தியில் ஆளக்கூடிய பாஜக, இதற்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசாமல் வாய்மூடி மௌனியாக நிற்கிறது வேடிக்கையான விஷயமா இருக்கு. நம்ம ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நம்ம பார்த்திருந்தோம். ஈரோடு கிழக்கு பகுதி மக்களை மாற்று கட்சியினர் சந்திக்க கூடாது என்பதற்காகவே அந்த பகுதி மக்களை காலை முதல் மாலை வரை பட்டிகளில் அடைத்து வைத்து அவர்களுக்கு தினக்கூலியும் வழங்கி அவர்களுக்கான பரிசு பொருட்களை வழங்கி அவர்களை ஒரு இடத்தில் அடைத்து வைத்த காட்சிகளை செய்தி ஊடகங்கள் ஆதாரமாக வெளியிட்டும் செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டும் இவை அனைத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது தேர்தல் ஆணையமும் காவல்துறையும். அதே மாதிரிதான் விக்கிரவாண்டி பகுதியிலையும் திமுக அதே வேலையை தான் செய்துட்டு இருக்காங்க. ஈரோடு கிழக்கு திமுக எப்படி ஒரு ஃபார்முலா வச்சிருந்தாங்களோ அதே ஃபார்முலாவை தான் இப்ப விக்கிரவாண்டிலையும் பயன்படுத்திட்டு இருக்காங்க திமுக. விக்கிரவாண்டி பகுதியிலையும் அந்தந்த பகுதி பொறுப்பாளர்கள் மூலமா அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை காலையிலேயே அழைத்து சென்று தேர்தல் பரப்புரை என்ற பெயரில் பல இடங்களுக்கு அழைத்து சென்று அவர்களை மாற்று கட்சியினர் சந்திக்க விடாமல் வாக்காளர்களை பாதுகாத்து வைத்திருக்கிறது திமுக. இவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலை நடந்தும் தேர்தலை நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையமாக இருந்தாலும் சரி, சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையாக இருந்தாலும் சரி, திமுகவின் இத்தகைய செயல்களை வேடிக்கை பார்ப்பதை தவிர அவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கப்படவில்லை என்பது உண்மை. தேர்தல் ஆணையத்தின் கரங்களும் காவல்துறையின் கரங்களும் கட்டப்பட்டு இங்கு ஒரு தேர்தல் நாடகம் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். நாடகம் என்பதை கடந்து இங்க ஒரு சர்க்கஸ் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். எப்படி ஒரு சர்க்கஸ் கூடாரத்துல ரிங் மாஸ்டர் அசைவுகளுக்கு அங்கு இருக்கக்கூடிய 5 ஜீவிகள் கட்டுப்படுமோ, அதே போன்றுதான் இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையமும் காவல்துறையும் கட்டுப்படுது அப்படின்னு சொல்லலாம். கட்டுப்படுகிறார்கள் என்பதை தாண்டி அவர்களின் அதிகாரங்கள் கட்டப்படுகிறது அப்படின்னு சொல்றதுதான் சரியாக இருக்கும். எப்படி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் மீது திமுக ஒளிந்திருந்து கல்லெறிந்ததோ அதே மாதிரியான செயல்களை இப்போ விக்கிரவாண்டி தொகுதியிலும் தொடங்கியிருக்காங்க. தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியினர் பரப்புரைக்கு செல்லக்கூடிய இடங்களில் நாம் தமிழர் கட்சியினரை தடுத்து நிறுத்துவது, அவர்கள் மீது தாக்குதலை தொடுப்பது போன்ற செயல்களில் திமுகவினர் ஈடுபட்டு இருக்காங்க. இதையும் தேர்தல் ஆணையமும் காவல்துறையும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கு. உண்மையாகவே இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஆட்சியாளர்களுக்கு கைப்பாவையாக இல்லாமல் உண்மையாகவே நீதியை நேர்மையை நிலைநாட்டுவர்களாக இருந்தால் இது போன்ற தேர்தல் விதிமீறல்கள் ஈடுபடும் கட்சியினரை தேர்தல்களில் இருந்து புறம் தள்ளி தேர்தலை நேர்மையாக நடத்தி தேர்தல் ஆணையம் தங்களின் நேர்மையை நிரூபித்து காட்ட வேண்டிய ஒரு சூழல்ல தான் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் இருக்கு. அப்படி நடந்தா மட்டும்தான் மக்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் மீதும் ஜனநாயகத்தின் மீதும் நம்பிக்கை வரும். தேர்தல் ஆணையம் தேர்தலை நேர்மையாக நடத்தினாலே வரக்கூடிய ஒவ்வொரு தேர்தல்களிலும் வாக்கு சதவீதம் தானாக அதிகரிக்கும். ஒவ்வொரு தேர்தல் காலங்களிலும் வாக்கு சதவீதத்தை அதிகரிப்பதற்காக மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான தேவை அங்க இருக்காது. அது மட்டும் இல்ல, தேர்தல் என்பது தேர்தல் காலங்களில் மக்கள் போய் ஆட்சியாளர்களிடம் கையேந்தி நிற்பதற்கானது என்பது அல்ல. தேர்தல் என்பது ஆட்சியாளர்கள் கையேந்தி நம்மிடம் நிற்க வேண்டியது என்பதை உணர்ந்தாலே தேர்தல் என்பது
உண்மையாகவும் நேர்மையாகவும் இங்கு நடக்கும். கொல்லப்பட்ட ஜனநாயகத்திற்கு புத்துயிர் அளிப்போம். வாக்காளர்களும் தங்களுடைய வாக்குகளை உண்மைக்கும் நேர்மைக்குமான வாக்குகளாக செலுத்துங்கள். விழிப்போடு வாக்களியுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.